நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் டீசல் இல்லாததால் தேர்தல் வாகனங்கள் பணிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்ரீமுருகனிடம் கேட்கலாம். ஸ்ரீமுருகன், நெல்லை மாவட்டத்தில் டீசல் இல்லாததால் அந்த தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வாகனங்கள் பணிக்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை முழுமையா சொல்லுங்க. கண்டிப்பாக சூர்யா. நெல்லை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நாங்குநேரி தாலுகாவில் தேர்தல் முறைகேடுகளை தடுப்பதற்கு தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், பறக்குமடை, ஊழல் கண்காணிப்பு பிரிவு உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் பணிகளுக்காக 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இவர்கள் தினமும் 3 பிரிவுகளாக தனிக்குழு வாகனங்கள் ஈடுபடுத்தப்படும் நிலையில் இந்த வாகனங்களுக்கு தனியார் பெட்ரோல் பங்கில் டீசல் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் பணியில் ஈடுபடும் வாகனங்களுக்கு நாங்குநேரி பகுதியில் தனியார் பெட்ரோல் பங்கில் டீசல் வழங்க ஏற்பாடுகள் செய்துள்ளனர். இதற்காக தினமும் டோக்கன்களும் வழங்கப்பட்டு டீசல் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் டீசல் இல்லாமல் தேர்தல் நடத்தும் அலுவலர்களின் வாகனங்கள் உட்பட 7 வாகனங்கள் பணிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதே நேரத்தில் டீசல் இல்லாததால் பணிக்கு சென்ற வாகனங்களும் நடு வழியில் நிற்கும் சூழலும் காணப்படுகிறது. கிருஷ்ணகிரி பகுதிக்கு சென்ற ஒரு வாகனம் டீசல் இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேர்தல் பணிகள் தொய்வின்றி நடப்பதற்காக 24 மணி நேரமும் கண்காணிப்பில் ஈடுபட்டு முறையாக தேர்தல் நடத்த அலுவலர்களை நியமித்து அவர்களுக்கு வாகன வசதிகளும் ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளனர். ஆனால் பெட்ரோல் பங்கிற்கு டீசலுக்கான பணம் முறையாக வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால்தான் பெட்ரோல் பங்கிலிருந்து டீசலுக்கு வழங்க மறுப்பதாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கிறது. நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் கண்காணிப்பு மற்றும் இணைப்பு பணிகள் எதுவும் இந்த டீசல் வழங்காததால் இந்த பணிகள் தொய்வு ஏற்பட்டுள்ளது. தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட வாகனங்களுக்கு அதிகாரிகள் மற்றும் காவலர்களும் நாங்குநேரி தாழ்வாளத்தில் தான் காத்திருக்கும் சூழலை காணப்படுகிறது. இதுகுறித்து நாங்குநேரி தேர்தல் நடத்தும் உதவி அலுவலகம் கேட்டபோது டீசல் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் இந்த பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த தனியார் பங்கின் அதிகாரிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதால் விரைவில் டீசல் வழங்கப்பட்டு பணிகள் தொடங்கும் என்ற தகவலும் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் டீசல் இல்லாததால் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வாகனங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை முழுமையாக வழங்கியதற்காக நன்றி ஸ்ரீமுருகன்.